என்னையே ஏமாத்த பாக்குறானுங்களா? ஏய், எல்லாரையும் கூப்பிடு கூப்பிடு. ஏய், ஜீவா, பாண்டி, மனோ எல்லாரையும் கூப்பிடு. ஜீவா, மனோ, பாண்டி எங்கடா இருக்கீங்க? எல்லாம் வாங்க. அப்பா என்னாச்சு? என்ன பார்த்தா எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்க? ஏய், வாய மூடு. டேய் சும்மா இருடா. அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னாச்சு அம்மாச்சி? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஏய், கோவம் இல்ல, கொதிச்சு போய் வந்திருக்கேன். என் வீட்டுக்குள்ளார எனக்கு எதிரா இப்ப இந்த வேலையை யாரோ பண்ணிருக்காங்க. அது யார் பண்ணாங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். உனக்கு எதிராவா? புரியலம்மா, என்ன விஷயம்னு சொல்லு. அதானே மொட்டையா சொன்னா எங்களுக்கு எப்படி புரியும்? ஏலே, நீ பேசாத. இங்க நடந்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க அத்தை? யார் உங்களை ஏமாத்துனது? இத்தனை வருஷமா சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம், வட்டி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடும்பத்துக்காக நான் சேர்த்து வச்ச பணம். அந்த பணத்துக்கு இப்ப என்னம்மா? ஏய், நான் வச்சிருந்த பணத்துல 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா 5 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டா மாத்தி வச்சிருக்காங்க. என்னது, 5 லட்சம் ரூபாயா? கள்ள நோட்டா? திருட வந்தவன் பணத்தை எடுத்துக்கிட்டு பதிலுக்கு 5 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டை வச்சுட்டு போவானா? அதானே. ஏய், நீ வாய் மூடு. இன்னைக்கு வந்துட்டு பேசுற? இங்க என்ன பட்டிமன்றமா நடக்குது? படத்தை யார் மாத்தினாங்கன்னு தான் நான் கேக்குறேன். புதுசா வந்துட்டு பேசுற? ஒழுங்கு மரியாதையா எடுத்தவங்க யாருன்னு சொல்லிடுங்க. அம்மா, நம்ம குடும்பத்துல யாரும் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்கம்மா. எலே, யார் பண்ணிருப்பாங்கன்னு பொத்தாம் பொதுவா பேசாத. திருட இங்கனதான் இருக்கான். அது ஆனா பொண்ணான்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அத்தை, வீட்ல இருக்கவங்க யாருமே அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க அத்தை. அத நீ சொல்றியா? உன் பிள்ளைங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அம்மா, யாரையும் எடுத்த உடனே சந்தேகப்படாதம்மா. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாப்போம். டேய், சும்மா இருடா. யோசிச்சதுனாலதான் சொல்றேன். உன் பிள்ளைங்கள்ல எவனோ ஒருத்தன் தான் இத பண்ணிருக்கணும். ஒருவேளை பாண்டி அண்ணனா இருக்குமோ? ஏய், என்ன எதுக்கு இழுக்கிற நீ? நீ தானே ஆபீஸ் பணத்தை எடுத்துட்டு போய் கேம்லாம் ஆடின. அதான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போன விஷயம். இப்ப எதுக்கு அதெல்லாம் இழுக்கிற? அப்பதான் பிள்ளைங்க மேல சந்தேகம்னு சொன்னாங்க. அப்ப எல்லாரையும் விசாரிக்க வேண்டியதானே? எனக்கு என்னமோ பாண்டி ப்ரோ மேலதான் டவுட்டா இருக்கு. ஏய், அவன் பக்கம் கைய காட்டின உன் விரல உடைச்சிருவ, ஜாக்கிரதை. பாண்டி ஏன் வளப்பு? அவன் நான் சொன்னதை கேட்டு நடக்கிறவன். ஏன் பாட்டி, ஒருவேளை மாமாவோட பசங்க யாராச்சும் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னீங்க. பாண்டி மாமா மட்டும் அவரோட பையன் இல்லையா? இத பாரு, இந்த வீட்ல யாரு என்ன செய்யணும்னு என்ன கேட்கணும். பாண்டி என்ன வேணுமோ என்கிட்ட கேட்பான். அவனுக்கு திருட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. அதானே நாங்க கேட்டா மட்டும் தான் நீ கொடுக்க மாட்டல்ல? டேய் சும்மா இருடா. அத்தை, கொஞ்சம் பணமா இருந்தா மாத்திருப்போம். மொத்தம் 5 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுனா எப்படி அத்தை? ஏய், எல்லாம் எண்ணி பார்த்தாச்சு. 5 லட்சமும் கள்ள நோட்டு தான். வரேன் வரேன். பாருங்க, நல்லா பாருங்க. 5 லட்சம் ரூபாய் உண்ணாம கொள்ளாம நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். எந்த திருட்டு பையில எடுத்துக்கிட்டு இத மாத்தி வச்சிருக்கா. அம்மாச்சி, இவ்வளவும் கள்ள நோட்டா? ஏய், என்ன ஏமாத்தலாம் நினைச்சிருக்காங்க.
ஆனா கடவுள் காட்டி கொடுத்துட்டான். இத பாருங்க, நான் கடைசியா கேக்குறேன், யார் இந்த பணத்தை எடுத்தது? நீங்களா உண்மையை சொன்னா நல்லது, இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அம்மாச்சி, எனக்கு என்னவோ இவங்க 2 பேரும் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஹலோ, எங்க மேல எதுக்கு சந்தேகம்? அன்னைக்கு 2 பேரும் அந்த ரூம்குள்ள போய் உட்காந்து ஏதோ சித்தர் தியானம் பண்றோம், சித்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோன்னு கதையா விட்டுட்டு இருந்தீங்களே. அதுக்காக நாங்க தான் பணத்தை மாத்தணும்னு சொல்றீங்களா? அந்த ரூம்குள்ளதான் பணம் இருந்துச்சு. நீங்க அடிக்கடி அங்க போயிருக்கீங்க, பின்ன உங்க மேல சந்தேகம் வராதா? நீங்களும் இந்த ரூம் பக்கம் அடிக்கடி போவீங்கல்ல, அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு நான் சொல்லலாமா? என்ன என்னையே திருப்பி விடுறியா நீ? நீங்க சொல்லும் போது நாங்க கேட்டோம்ல, நாங்க சொல்லும் போது நீங்க கேளுங்க. ஈக்குவாலிட்டி. ஏய், இந்த வேலையில எங்களுக்கு தெரியாது, சும்மா அதுக்கு தேவி எழுதிக்கிட்டு இருக்க. நீ பணத்தை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே. ஏய், இங்க பாரு, அது முடிஞ்சு போன விஷயம், அது இங்க பேசாத, சொல்லிட்டேன். உங்க விஷயம் மட்டும் முடிஞ்சு போன விஷயம், ஆனா எங்க விஷயம் மட்டும் ஹிஸ்டரி புக்ல பிரிண்ட் ஆயிருக்குமா? ஏய், வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடா. நீ சும்மாரியா? பாட்டி, நம்ம வீட்ல யாருமே இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. ஆமா, மரியாதை வச்சு கிழிச்சிட்டாங்க. முன்னாடி ஒரு பேச்சு, நான் போனதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு பேச்சா இருக்கு. யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், உண்மையே சொல்லிடுங்க. ஏய், என்ன யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்க வாயிலெல்லாம் உண்மை வராது, அதை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பதான் நான் வேணா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஏய், போனு வேணா, போலீஸும் வேணாம். போலீஸ்க்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன பார்த்தா பொய் சொல்றவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு புதுசா மிஷின் எது வாங்க போறியா? ஏய், வாய மூடு, நீ பேசாத. ஏ தேவி, இங்க வா. அம்மாச்சி,